அனைவருக்கும் வணக்கம். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒரு திசாபுத்தி நடக்கின்ற பொழுது அந்த திசையில் அவரை கெடுக்கின்ற கிரகம் யார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய போன பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு திசையில் கொடுக்கின்ற கிரகம் யார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு திசையில் கெடுக்கின்ற கிரகம் யார்? அப்போது அந்த கெடுக்கின்ற கிரகத்தை எப்படி நாம் அணுக வேண்டும், அந்த கெடுக்கின்ற கிரகத்தை எப்படி பரிகாரம் செய்தால் அந்த தோஷம் விலகும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம். முதலில் கெடுக்கின்ற கிரகம் யார் என்ற விஷயத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு திசை நடந்து கொண்டிருக்கும். அந்த திசையில் அந்த திசைக்கு ஆகாத கிரகம் யார், அவரை எப்படியெல்லாம் நாம் பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும். அந்த வகையில் கெடுக்கின்ற கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த விஷயத்தை படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை நடக்கின்ற பொழுது அந்த திசையில் கெடுக்கின்ற கிரகமாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். அதே போல ஒருவருக்கு சந்திர திசை நடக்கின்ற பொழுது அவரை கெடுக்கின்ற கிரகம் சூரிய பகவான். அதே போல ஒருவருக்கு செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது அவரை கெடுக்கின்ற கிரகம் யார் என்றால் புதன் பகவான். அதே போல ஒரு ஜாதகத்தில் புதன் திசை நடக்கின்ற பொழுது அவரை கெடுக்கின்ற கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான். அதே போல ஒருவருக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது அவரை கெடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். அதே போல ஒருவருக்கு சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அவரை கெடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான். அடுத்ததாக சனி திசை நடக்கின்ற பொழுது அவரை கெடுக்கின்ற கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான். அதே போல ராகு திசை நடக்கின்ற பொழுது ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திர சார அதிபதியவே நாம் அந்த திசையாக கணக்கீடு செய்ய வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஜாதகருக்கு ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்வோம். அவருக்கு ராகு திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ராகு பகவான் உதாரணமாக அனுசம் நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ராகு பகவானுடைய திசை முழுவதும் சனி திசையாகத்தான் செயல்படும். அப்பொழுது சனி திசைக்கு வேதகனாக கெடுக்கக்கூடிய கிரகமாக வேலை செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான். இப்படி ராகு கேதுக்களுடைய நிலைமையை அவர் நின்ற நட்சத்திர அதிபதியை வைத்துத்தான் கணக்கிட வேண்டும். ஆக ஒரு ஜாதகத்தில் கெடுக்கின்ற கிரகம் எப்படியெல்லாம் கெடுதலை செய்யும், இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையான விஷயம். உண்மையாக எங்களுடைய அனுபவத்தில் அனுபவபூர்வமாக கண்ட தெளிவான உண்மையான விஷயம். இதில் மாற்று கருத்தே இருக்காது. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்கின்ற விஷயம் எவ்வளவு துல்லியமான விஷயம் என்பதும் நிச்சயமாக புரியும். அந்த வகையிலே முதலில் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஏதேனும் ஒரு லக்னம், ஒரு ஜாதகத்தில் மிதுன லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அந்த சுக்கிர திசைக்கு எதிராக செயல்படக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி பகவான். மிதுன லக்னத்தில் பிறந்து ஒருவருக்கு சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக செயல்படுகின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான். அப்பொழுது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது
அந்த சனி பகவான் யாராக வருகின்றார் என்றால் 8ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டான கிரகமாக வருகின்றார் சனி பகவான். அப்பொழுது அந்த ஜாதகர் 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை இயக்கினாலும் 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை இயக்கினாலும் அவருடைய வாழ்வில் ஒரு தோஷமான நிலைதான் ஏற்படும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மிதுன லக்னத்தில் பிறந்த அந்த சுக்கிர திசை நடக்கின்ற ஜாதகர்கள் எத்தனை கோயில்களுக்கு சென்றாலும் அந்த கோவில்களுக்கு சென்று வருகின்ற பொழுது அவருக்கு நன்மையான பலன்களே நடைபெறுவது கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த சனி பகவான், மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் யார் என்றால் 9ஆம் வீட்டினுடைய அதிபதி. அப்போது சுக்கிர திசை நடப்பவர்கள் கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது நன்மைகள் நடக்கும் என்றால் நிச்சயமாக நடக்காது. எதிர்த்துவமான பலன்கள் தான் நடக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. எத்தனையோ நபர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள், இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு சுக்கிர திசை நடந்து நீங்கள் கோவிலுக்கு சென்று வந்த பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கிறதா என்பதை பாருங்கள். கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. காரணம் என்னவென்றால், 8ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் தான் சுக்கிர திசைக்கு எதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜாதகர் என்ன செய்தால் அந்த தோஷம் விலகும் என்றால், 8ஆம் இடம் என்பது பொதுவாகவே சொல்லி இருக்கின்றேன், என்னுடைய பல பதிவுகளில் சொல்லி இருக்கின்றேன். 8ஆம் இடம் என்பது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல 8ஆம் இடம் என்பது தூய்மை தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதே போல கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள், சாக்கடை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள். அப்பொழுது மிதுன லக்னத்தில் பிறந்து சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்தால் இந்த சனி பகவானுடைய தோஷத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, 8ஆம் இடம் என்பது பொதுவாக தூய்மை தொழிலாளர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல 9ஆம் இடம் என்பது கோவில்கள். அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கோவிலில் வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு சனிக்கிழமை நாளில் ஏதேனும் ஒரு தானம், அந்த சனி பகவான் இங்கிருக்கின்றாரோ அதற்கேற்றவாறு தானம். உதாரணமாக 8ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் லக்னத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தேங்காய் எண்ணெய் தானம் கொடுக்கலாம். தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் தானத்தை கொடுக்கலாம். அதே போல 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஒரு 60 அல்லது 150 ரூபாய் பணம் சனிக்கிழமை நாளில் கொடுக்கலாம். அது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு என்பதால் உடைதானமும் செய்யலாம். அப்பொழுது அவர்கள் அந்த கோவிலில் வேலை பார்க்கின்ற அந்த நபர்களுக்கு உடைதானம் 150 ரூபாய் பணம் அல்லது 60 ரூபாய் பணம். அதே போல 2ஆம் இடம் என்பது சாப்பிடக்கூடிய ஒரு இடம். அப்பொழுது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஃப்ரூட் சார்ந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். இது போல செய்து கொள்ளலாம். அதே போல 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 3ஆம் இடம் என்பது பொதுவாகவே உதவியை சொல்லக்கூடிய ஒரு ராசியாகும். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்தாலும் கூட அது நல்ல பலனாக மாறும். அதே போல 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். படிப்பிற்கு தேவையான உதவிகள் அல்லது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு உடைதானம் போன்ற விஷயங்களை செய்யலாம். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். 7ஆம் இடம் என்பது சமுதாயம் என்பதால் அவர்களுக்கே உதவி செய்தது என்பது சிறப்பாக அமையும். அதே போல 8ஆம் இடத்தில் இருப்பது என்பதும் அவர்களுக்கு உணவு தானம் உடைதானம் செய்வதும் பரிகாரமாக விளங்கும். 9ஆம் இடம் என்பது பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னபடி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகள் செய்தாலே போதுமானது. காரணம் என்னவென்றால் 9ஆம் இடம் என்பது தான தர்மங்களை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும். அதே போல 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்பொழுது அவர்கள் உடைதானமும் செய்யலாம். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 11ஆம் இடம் என்பது ஒரு பேருதவி, அவர்களுக்கு தேவையான ஒரு பெரிய உதவியும் செய்யலாம். 12ஆம் இடம் என்பது அவர்களுக்கு தேவையான செருப்பு அல்லது போர்வை தானம் போன்ற விஷயங்களையும் செய்யலாம். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 12 பாவங்களுக்கும் உண்டான பரிகாரங்கள் என்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. அதை சரியாக அந்த ஜாதகர் செய்து வந்தாரானால் கண்டிப்பாக அந்த திசையில் இருக்கின்ற கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இப்படி நாம் ஒவ்வொரு லக்னமாக கணக்கீடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வேறொரு லக்னத்தை ஒன்றை எடுத்துக்கொள்வோம்.
உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு நின்று தன்னுடைய திசையை நடத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கன்னியா லக்னத்தில் பிறந்து 9ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற பொழுது அந்த ராகு திசைக்கு எதிரான கிரகம் என்ன என்று ஆய்வு செய்கின்ற பொழுது, பொதுவாக பாருங்கள், கன்னியா லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது 9ஆம் இடம் என்பது ரிஷபராசி. அந்த ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம் என்ற 3 நட்சத்திரங்கள் இது இருக்கின்றது. கண்டிப்பாக ராகு பகவான் ஒன்று கார்த்திகையிலோ அல்லது ரோகிணியோ அல்லது மிருகசீஷத்திலேயோ இருப்பார். உதாரணமாக கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ராகு பகவான் சூரிய பகவானாகவே செயல்படுவார். அப்படி சூரிய பகவானாக செயல்படுகின்ற பொழுது அந்த ராகு திசைக்கு எதிரான கிரகமாக யார் இருப்பார் என்றால் சுக்கிர பகவான் தான் இருப்பார். அப்பொழுது கன்னியா லக்னத்தில் பிறந்து 9ஆம் இடத்தில் ராகு இருந்து ராகு திசை அந்த திசை நடக்கின்ற பொழுது அவர் சூரியன் காலில் இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிரான கிரகமாக சுக்கிர பகவான் வேலை செய்வார். கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் யார் என்பதை கவனியுங்கள். கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் யார் என்றால் 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டானவர். அப்போது ராகு திசை சூரியன் சாரத்தில் இருந்து 9ஆம் இடத்தில் இருந்து நடக்கின்ற பொழுது அவர் குடும்பம், தன்னுடைய குடும்பத்துடன் இருப்பது, தந்தையுடன் இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய கடுமையான தோஷத்தை அந்த ஜாதகருக்கு விளைவிக்கும். அவர் குடும்பத்துடன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தையுடன் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாரானால் அவருக்கு மிக கடுமையான தோஷங்கள் எல்லாம் அந்த திசையில் நடைபெறும். நல்ல வருமானம் இருக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கன்னியா லக்னத்திற்கு ராகு பகவான் சூரியனுடைய சாரத்தில் கிருத்திகையில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது அந்த ஜாதகர் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும், தன் தந்தையை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். அதே போல 2ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் அவர் நிறைய ஸ்வீட் தானம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்வீட் தானம் செய்ய வேண்டும். அதே போல் அவர் நிச்சயமாக கோவிலுக்கு செல்லவே கூடாது. கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கடுமையான தோஷங்கள் தான் அவர் ஜாதகத்தில் ஏற்படுமோ தவிர கோவிலுக்கு செல்கின்ற காரணத்தினால் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடைபெறாது. கோவிலுக்கு சென்றால் தோஷமா என்று பலர் கேள்வி கேட்பார்கள். உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய தோஷம்தான். கன்னியா லக்னக்காரர்களுக்கு ராகு பகவான் சூரியன் சாரத்தில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது கோவிலுக்கு செல்கின்ற பொழுது கண்டிப்பாக தோஷங்கள் தான் அதிகமாகும். அப்பொழுது அந்த ஜாதகர் ஸ்வீட் தானம் செய்ய வேண்டும். அதே போல அந்த சுக்கிரன் எங்கிருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்து ராகு பகவானுடைய திசை, அதாவது ரிஷபத்தில் கிருத்திகையில் இருந்து நடத்துகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு சுக்கிர பகவான் 4இல் இருந்தாரானால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்வீட் தானமும் ஆடை தானமும் அதே போல ஒரு 90 ரூபாய் பணமும் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்து வந்தாரானால் அவருடைய ஜாதகத்தில் அந்த திசைக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சுக்கிரன் என்பவர் அவருடைய தோஷத்தை குறைத்து நன்மைகளை வழங்க தயாராகுவார். இதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் நாம் ஒரு சில விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. அடுத்தபடியாக வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு கும்ப லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்து அவருக்கு குரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை பலரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். யாரெல்லாம் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக வேதகனாக வேலை செய்யக்கூடிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். நன்றாக பாருங்கள், கும்ப லக்னத்திற்கு சூரிய பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. அப்பொழுது கும்ப லக்னத்திற்கு குரு திசை நடக்கின்ற பொழுது மனைவியுடன் கண்டிப்பாக கருத்து பேதங்கள் நிச்சயமாக ஏற்படும். சூரிய பகவான் எங்கிருந்தாலும் கண்டிப்பாக மனைவியுடன் கருத்து பேதங்கள் ஏற்படும்.
அதே போல வாடிக்கையாளர்கள் வகையில் ஒரு தோஷங்கள் ஏற்படும். உதாரணமாக அவர் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால், கும்ப லக்னத்தில் பிறந்து குரு திசை நடக்கின்ற பொழுது அவர் சொந்த தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் வரும் வாடிக்கையாளர்கள் நிச்சயமாக குறைவாவார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு அந்த திசையில் நிச்சயமாக நடக்கும். அதே போல மனைவியுடன் ஒரு சரியான அணுகுமுறை இல்லாத சூழ்நிலைகளும் அவருடைய ஜாதகத்தில் நிச்சயமாக உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கும்பலக்கணக்காரர்களுக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனைவியை விட்டு ஒரு வெகு தொலைவில் நீண்ட தூரத்தில் ஒரு வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த தோஷங்கள் விலகி நன்மைகள் என்பது ஏற்படும். அதே போல குரு திசை நடக்கின்ற பொழுது வாடிக்கையாளருடைய வரவு என்பது மிக குறைவாக இருக்கும் கும்பலக்கணக்காரர்களுக்கு. அப்பொழுது அவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் அந்த தோஷத்தினுடைய தன்மையிலிருந்து விடுபட முடியும் என்றால், அந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் எங்கிருக்கின்றார் என்று பார்த்து அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும். கும்பலக்கணக்காரர்கள் பொதுவாக ராகு திசையில் நன்றாக தொழில் செய்து கொண்டு இருப்பார்கள், நன்றாக போய்கொண்டிருந்திருக்கும். ஆனால் குரு திசை வந்த உடனேயே அவர்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வரத்து என்பது மிக குறைவாக இருக்கும். உதாரணமாக கும்பலக்கணத்திற்கு 7 சூரிய பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவி விட்டு வெகு தொலைவில் இருக்க வேண்டும், அல்லது மனைவி விட்டு பிரிந்திருக்க வேண்டும். இது ஒரு முதல் தரமான ஒரு ஆய்வு. அப்படி இல்லை என்றால் அவர் வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற போது நன்றாக பாருங்கள், கும்ப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி ஆகிய சூரிய பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த 12ஆம் இடம் என்பது மகர ராசியாக வரும். அது காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது ராசியாக வரும். அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, 7ஆம் அதிபதியானவர் 12ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றால், வெட்டியான்களுக்கு 10-12 என்று சொல்லிவிட்டாலே வெட்டியான்கள், அதாவது அந்த இடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் இது போன்ற ஒரு அந்த தன உதவிகளை செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளருடைய அந்த தோஷம், அந்த வாடிக்கையாளருடைய வரவு தோஷம் நீங்கி நிறைய வாடிக்கையாளர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இப்படி ஒவ்வொரு லக்ன ரீதியாக நாம் ஒரு சில விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் நிச்சயமாக இருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு சூரிய திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் யாராயினும் சரி, நான் சொல்கின்ற விஷயம் 100% துல்லியமான விஷயம் என்பது உங்களுக்கே புரியும். அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரிய திசை நடக்கின்ற பொழுது அந்த சூரிய பகவானிற்கு எதிர்த்துவமாக வேலை செய்யக்கூடிய கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். அப்பொழுது ரிஷப லக்னத்தில் பிறந்த யாராயினும் சரி, அவர்களுக்கு சூரிய திசை நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் அவர்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை நடக்கின்ற பொழுது சூரிய திசைக்கு எதிரான கிரகமாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் யார் என்று பாருங்கள். ரிஷப லக்னத்திற்கு சுக்கிர பகவான் யார் என்றால் லக்னத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் உண்டானவர். அப்பொழுது லக்னம் என்பது ஜாதகருடைய செயல்பாடுகள், 6ஆம் இடம் என்பது வேலை. ஒரு ஜாதகர் வேலையில் இருக்கின்ற நபராக இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரிய திசை நடக்கின்ற பொழுது அவர் வேலையில் இருக்கின்ற ஜாதகராக இருந்தால் வேலையில் பலவிதமான கஷ்டங்கள் உருவாகும். தான் செய்த செயல்களுக்கு ஏற்ற நற்பலன்கள் இல்லாமல் இருக்கும் என்பதுதான் உண்மை. அதிலும் ஒருவேளை சுக்கிர பகவான் 1ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் ஒன்றான சுக்கிர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டாரானால், அதாவது புஷ்கர நவம்ச பாதம் இல்லாமல் மறைந்து விட்டாரானால் கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அந்த
திசையில் இந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பது யாராலும் மறுக்கவே முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக நம்முடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கின்றது என்று பாருங்கள். அந்த திசைக்கு எதிரான கிரகம் யார் என்று பாருங்கள். அந்த கிரகத்திற்கு உண்டான பாவகம் என்ன என்று பாருங்கள். அந்த பாவக ரீதியான உறவுகளை தியாகம் செய்யுங்கள். அந்த பாவக ரீதியான விஷயங்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள். இதை செய்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாகும். ஆக இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுங்கள். சரியான முறையில் அதை செயல்படுத்துங்கள். ஏனென்றால் ஒரு திசையில் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லி இருக்கின்றேன், ஒரு திசையில் ஒருவர் நல்ல அமைப்பில் அவருடைய ஜாதகம் இருந்தாலும் அந்த திசைக்கு எதிரான வேலைகளை அந்த ஜாதகர் செய்து கொண்டிருப்பார். அதனால்தான் அவரால் ஒரு போதிய வெற்றி என்பதை அடைய முடியாமல் போய்விடுகிறது என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகருக்கு நடந்த திசை மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகர், இன்று என்னிடம் பார்த்த ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகர். அவருக்கு நடக்கின்ற திசை என்னவென்றால் சனி திசை. அப்பொழுது சனி திசை நடக்கின்ற பொழுது அவர் கண்டிப்பாக செவ்வாய் சார்ந்த விஷயங்களை இயக்கவே கூடாது. அந்த ஜாதகரிடம் கேள்வி கேட்டேன், நீங்கள் சரியான நிவர்த்திகளை அனைத்தையும் செய்து விட்டீர்களா என்று கேட்டபோது அனைத்து நிவர்த்தியும் செய்துவிட்டேன். அந்த நிவர்த்தி செய்த பிறகு என்னுடைய மனைவியானவர் நன்றாக இருந்தார், ஆனால் சில நாட்களாக மீண்டும் பிரச்சனையில் அகப்பட்டு இருக்கின்றார் என்ற விஷயத்தையும் கூறினார். நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஐயா இந்த ஜாதகருக்கு சனி திசை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சனி திசை நடக்கின்ற பொழுது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகர் கடைபிடிக்க கூடாது. செவ்வாய் என்றால் முருகப்பெருமான், பழனிமலை செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம், பழனிமலை செல்வது, அதே போல மலைமேல் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு செல்வது, செவ்வாயினுடைய ஆதிக்கம் நரசிம்மர் கோவில், நரசிம்மர் கோவிலுக்கு செல்வது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டேன். அப்போது அந்த ஜாதகர் சொன்ன விஷயம் என்னவென்றால், ஆமையா என்னுடைய மனைவியை நான் நரசிம்மர் கோவிலுக்கு அழைத்து சென்றேன் என்று சொன்னார். சனி திசை நடக்கின்ற யாராயினும் சரி நரசிம்மர் கோவிலுக்கு செல்வதோ முருகன் கோவிலுக்கு செல்வதோ இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது கடுமையான தோஷம் அந்த பாவக ரீதியாக நிச்சயமாக ஏற்படும். செவ்வாய் பகவான் எந்த பாவகத்திற்கு உண்டானவரோ அது சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். நன்றாக பாருங்கள், மிதுன லக்னம் என்று சொன்னேன், அவருக்கு சனி திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனி திசைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு செல்வதோ அல்லது முருகன் கோவிலுக்கு செல்வதோ கூடவே கூடாது என்று சொன்னேன். அப்பொழுது அந்த ஜாதகர் நரசிம்மர் கோவிலுக்கு சென்றவுடன் மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் யார் என்று பாருங்கள், 6ஆம் அதிபதி. அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மீண்டும் தொடங்கிவிட்டது. சரியா, அதாவது ஒரு பிரச்சனை இருந்த நபருக்கு நான் சொன்ன பரிகாரங்கள் மூலமாக நல்லது நடந்திருந்தாலும் அவர் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் அடுத்த நாளே அந்த ஜாதகருடைய மனைவியானவர் ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டார். இப்படி நாம் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசையினுடைய எதிரியான கிரகத்தினுடைய தன்மை மிகுந்த கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக ஒரு திசையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்ற விஷயங்களை ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது மேலே வரும். அதில் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று நாம் உணர்ந்து செயல்பட்டோமானால் கண்டிப்பாக வெற்றிகள் என்பது உறுதியாகும்.